ரோம் நகரம் உருவான கதையை வந்து நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம வந்து ரொமானிய பேரரசோட ஃபுல் வீடியோவையும் நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். ரொமானிய பேரரசு அதோட உச்சத்தில், அதாவது கிபி 117 இருந்தபோது மேற்கத்திய நகரத்தின் மிக விரிவான அரசியல் மற்றும் சமூக அமைப்பாக இருக்குது. ரொமானிய குடியரசு அமைந்த அடித்தளத்தின் மீது கட்டமைக்கப்பட்ட இந்த பேரரசு அதன் காலம் வரை உலகின் மிகப்பெரிய மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த அரசியல் மற்றும் இராணுவ அமைப்பாகவும் மாறுது. மேலும் 476 மேற்கில் அதோட வீழ்ச்சி வரை சீராக விரிவடைந்து இருந்தது இந்த ரொமானிய பேரரசு. 285 பேரரசு ரோமில் உள்ள மத்திய அரசாங்கத்தில் ஆளப்படாத முடியாத அளவுக்கு ஒரு பெரியதாக இந்த ரோம் பேரரசு வந்து வளர்ந்து இருந்தது. அதனால் பேரரசர் டியோக்ளியன் வந்து ஆட்சியாளராக இருந்த நேரத்தில், அதாவது 284 இருந்து 305 வரைக்குமே அந்த மேற்கத்திய மற்றும் கிழக்கு பேரரசாக வந்து பிரிக்கவும் செய்கிறாரு. அகஸ்டியஸ் சீசர் ரோமின் முதல் பேரரசான போது பேரரசு வந்து தொடங்குது மேற்கில். கடைசி ரொமானிய பேரரசர் ரொமாலுவஸ் அகஸ்டலஸ் ஜெர்மனிய மன்னர் ஒடாசர் பதவி நீக்கம் செய்யப்பட்ட போது இந்த பேரரசு வந்து முடியவும் செய்யுது. கிழக்கில் கான்ஸ்டன்டைன் 11 இறந்த வரை மற்றும் 1453 ஒட்டமன் துருக்கியர்களிடம் கான்ஸ்டன்டினோப்பிள் வீழ்ச்சியடையும் வரை இந்த பைசாண்டியன் பேரரசாக அது வந்து தொடரவும் செய்து மேற்கத்திய நகரத்தின் மீது ரொமானிய பேரரசின் செல்வாக்கு ஆழமாக இருக்குது. கிமு 31 நடந்த ஆக்டியம் போருக்கு பிறகு ஜூலியஸ் சீசரின் மருமகனும் வாரிசுமான கயஸ் அக்டோவியன் துரினஸ் ரோமின் முதல் பேரரசராகிறாரு மற்றும் அகஸ்டியஸ் சீசர் அப்படிங்கிற ஒரு பெயரையும் பெறாரு. ஜூலியஸ் சீசர் பெரும்பாலும் ரோமின் முதல் பேரரசராக கருதப்பட்டாலும் அது வந்து தவறு. அவர் வந்து ஒருபோதும் பேரரசர் என்ற பட்டத்தை வந்து வகிக்கல. மாறாக சர்வாதிகாரி என்ற பட்டத்தை தான் அந்த நேரத்தில் சீசர் உச்ச இராணுவ மற்றும் அரசியல் அதிகாரத்தை வகிச்சதுனால ஜெனட் அவருக்கு வழங்காமல் இருக்கவும் முடியலை. இதற்கு நேர்மாறாக ஜெனட் விருப்பத்துடன் அகஸ்டியஸ் பேரரசர் என்ற பட்டத்தையும் வந்து வழங்குது. அவர் ரோமின் எதிரிகளை அழித்து மிகவும் தேவையான இதெல்லாத்தையுமே கொண்டுட்டு வந்ததுனால அவர் வந்து நிறைய பாராட்டுகளையும் அதிகாரத்தையும் அளிக்குது. கிமு 27 முதல் கிமு 14 வரைக்குமே அகஸ்டியஸ் வந்து பேரரசை வந்து ஆட்சி செய்கிறாரு. அவர் அந்த நேரத்தில் அவர் சொன்ன மாதிரி அவர் ரோமை வந்து களிமண்ணால் ஆன நகரமாக பார்க்குறாரு. ஆனால் அது வந்து பளிங்கு நகரமாக வந்து விட்டுட்டும் போகிறாரு. அகஸ்டியஸ் சீசர் வந்து நகரத்தோட சட்டங்களை வந்து சீர்திருத்துறாரு. மேலும் பேரரசின் ரோமின் எல்லைகளை வந்து பாதுகாக்கிறாரு. நிறைய கட்டட திட்டங்களையும் வந்து தொடங்கி வைக்கிறாரு. மேலும் வரலாற்றில் வந்து மிகப்பெரிய அரசியல் மற்றும் கலாச்சார சக்திகளில் ஒன்றாக பேரரசுக்கு ஒரு நீடித்த பெயரையும் பெறாரு. அவர் தொடங்கிய பாக்ஸ் அகஸ்டா என்று அழைக்கப்படும் பாக்ஸ் ரொமானியா இதுவரைக்குமே அறியப்படாத அமைதி மற்றும் செழிப்பு நிறைந்த காலமாகும். இது வந்து ஒரு 200 ஆண்டுகளுக்கு இப்படியே தான் வந்து நீடிக்குது. அகஸ்டியஸோட மரணத்துக்கு அப்புறமா அவருடைய வாரிசான டைபீரியஸ்க்கு வந்து அதிகாரம் போகுது. இவரை தொடர்ந்து வந்த பேரரசர்களான கலிகுலோ, அதுக்கப்புறம் கிளாடியஸ் வராரு மற்றும் நீரோ வந்து ஆட்சி பொறுப்பை வந்து ஏற்றுக்கிறாங்க. இந்த ரோம் பேரரசோட முதல் 5 ஆட்சியாளர்கள் வந்து ஜூலியஸ் மற்றும் கிளாடியஸ்ல இருந்து வந்ததற்கான ஜூலியோ கிளாடியஸின் வம்சம் அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க. இந்த கிளாடியஸ் வந்து ஆட்சியில் இருக்கிற நேரத்தில் தான் பிரிட்டனில் ரோமோட அதிகாரத்தையும் வந்து அப்புறம் பிற தேசத்தோட அந்த இதையும் வந்து விரிவுபடுத்துகிறாங்க. நீரோவின் ஆட்சி வந்து அந்த அளவுக்கு இல்லை. கலிகுலோ மற்றும் கிளாடியஸ் இருவருமே வந்து அவங்க 2 பேருமே பதவியில் இருக்கும்போதே வந்து படுகொலையும் செய்யப்படுறாங்க. கலிகுலோ வந்து பிரிட்டோரியன் காவலரால் வந்து கொல்லப்படுறாரு. கிளாடியஸ் வந்து வெளிப்படையாக அவரோட மனைவியாலேயே வந்து கொல்லவும் படுறாரு. ஹீரோ வந்து தற்கொலை வந்து செஞ்சுக்கிறாரு. இந்த ஜூலியோ கிளாடியன் வம்சத்தை வந்து முடிவுக்கும் கொண்டுட்டு வருது. இந்த 4 பேரரசர்களோட ஆண்டு வந்து எப்படி அழைக்கப்படுதுன்னா சமூக அமைதியின்மை காலத்தை வந்து தொடங்கவும் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா 4 ஆட்சியாளர்கள் வராங்க. கல்பா, ஓதோ, விட்டலியஸ், வெஸ்பாசியன். 68 நீரோவோட அந்த தற்கொலைக்கு அதுக்கப்புறமா கல்பா வந்து ஆட்சியை வந்து ஏற்றுக்கிறாரு. அவர் அந்த பொறுப்புக்கு வந்த உடனேயே அந்த பொறுப்புக்கு வந்து தகுதியற்றவர் அப்படின்னு நிரூபிக்கவும் படுது. அதனால பிரிட்டோரியன் காவலரால் படுகொலையும் வந்து செய்யப்படுறாரு. அவர் இறந்த நாளிலே ஓதோ வந்து அவருக்கு பிறகு விரைவாக பதவி ஏற்கிறாரு. அந்த பண்டைய பதிவுகள்னு பார்த்தாக்கா அவர் வந்து ஒரு நல்ல பேரரசராக வருவார் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கவும் செஞ்சுருக்கிறாங்க.
ஜெனரல் விட்டிலியஸ் தனக்கென ஒரு அதிகாரத்தை வந்து தேடிக்கிறாரு. இதனால சுருக்கமான உள்நாட்டு போரை வந்து தொடங்குறாரு. இது வந்து அந்த ஓதோவின் தற்கொலை மற்றும் விட்டிலியஸின் அரியணை ஏறுவதிலோட இது வந்து முடியவும் செய்யுது. கல்பா வந்து ஆட்சி செய்யறதுக்காக இந்த விட்டிலியஸ் வந்து தகுதியற்றவர் அப்படின்னு நிரூபிக்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட உடனடியாக தன்னுடைய கடமைகளை இழந்து ஆடம்பரமான அந்த பொழுதுபோக்கு விருந்துகளில் வந்து ஈடுபட்டதாகவும் அதனால் இவர் வந்து தகுதியற்றவர் அப்படின்னு வந்து நிரூபிக்கவும் படுது. ஜெனரல் வெஸ்பாசியனை வந்து பேரரசராக அறிவித்து ரோம் மீது அணிவகுத்தும் போகிறாங்க. இந்த விட்டிலியஸ் வந்து வெஸ்பாவோட ஆட்களால் வந்து கொல்லவும் படுறாரு. மேலும் வெஸ்பாவோட அந்த ஆட்சியாளர் வந்து 69லேருந்து 79 வரைக்கும் நீடிக்கிறாங்க. கல்பா முதல்ல அரியணை ஏறிய நாளிலிருந்து சரியாக 1 வருடம் வரை ஆட்சியை வந்து பிடிக்கிறாங்க. வெஸ்பாசியன் பிளேவோவியன் வம்சத்தை நிறுவுறாங்க. இந்த நேரத்தில் வந்து மிகப்பெரிய கட்டட திட்டங்கள், பொருளாதார செழிப்பு மற்றும் பேரரசோட விரிவாக்கமும் இந்த நேரத்தில் வந்து நடக்குது. இந்த வெஸ்பாசியன் ஆட்சியில் வந்து ரொம்ப செழிப்பாகவும் இருக்குது. இதில் வந்து பிளவோவியன் ஆரம்ப கட்டுமானம் திட்டமும் வந்து இதில் வந்து அடங்கும். இவருடைய மகன் டைட்டஸ் தான் வந்து இதை வந்து முடிக்கவும் செய்கிறாரு. இந்த டைட்டஸோட ஆரம்ப கால ஆட்சியில் வந்து 79ல் வெசுவியஸ் மலையின் வெடிப்பை வந்து பார்க்குறாங்க. இது வந்து பாம்பிய மற்றும் ஹெரிகுலேனம் நகரங்களை வந்து புதைக்கவும் செய்யுது. டைட்டஸ் வந்து இந்த பேரழிவையும் 80ல் வந்து ரோமில் ஏற்பட்ட பெரும் தீயையும் வந்து கையாண்டதற்கான பண்டைய ஆதாரங்கள் வந்து உலக அளவில் வந்து பாராட்டக்குரியதாக இருக்குது. டைட்டஸ் வந்து 81ல் காய்ச்சல் காரணமாக இறந்து போகிறாரு. அதுக்கப்புறமா அவருடைய சகோதரர் டொமாஷியன் வந்து ஆட்சிக்கு வந்து வர்றாங்க. டொமாஷியன் வந்து வந்ததுக்கப்புறமா ரோமோட எல்லைகளை வந்து விரிவும் படுத்துறாரு. பெரும் தீவினால நகரத்திற்கு ஏற்பட்ட அந்த சேதத்தை வந்து சரி செய்கிறாரு. தனது சகோதரர்களால் தொடங்கப்பட்ட அந்த கட்டுமான திட்டங்களை வந்து தொடர்ந்து செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பேரரசோட அந்த பொருளாதாரத்தையும் வந்து மேம்படுத்துகிறாரு. அப்படி இருந்தும் அவருடைய சர்வாதிகார முறைகள் மற்றும் கொள்கைகள் வந்து அந்த ரொமானிய செனட்டில் வந்து பிரபலமாகவே வந்து ஆக்குது. அதன் காரணமாக இவரை வந்து 96ல் வந்து படுகொலையும் செய்யப்படுறாரு. டொமாஷியனின் வாரிசு அவருடைய ஆலோசகர் வந்து நெர்வா. அவர் வந்து நெர்வன் ஆண்டோனியன் வம்சத்தை வந்து நிறுவுறாரு. இது வந்து 96லேருந்து 192 அதாவது ரோமை வந்து ஆள்றாங்க. இந்த காலம் ரோமின் 5 நல்ல பேரரசர்கள் என்று அழைக்கப்படும் ஆட்சியாளர்களால் அதிகரித்த செழிப்பாகவும் வந்து குறிக்கிறாங்க. 96 மற்றும் 180க்கு இடையில 5 விதிவிலக்கான மனிதர்கள் வந்து தொடர்ச்சியாக ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இந்த ரொமானிய பேரரசு வந்து அதோட உச்சத்துக்கே போயிருக்குன்னே சொல்லலாம். நெர்வா, டிராஜன், ஹட்டரியன், அண்டோனியஸ் பயஸ், மார்க்கஸ் அரோலியஸ் இவங்களோட தலைமையில் வந்து ரொமானிய பேரரசு வந்து ரொம்ப வலுவாகவும் நிலையானதாகவும் இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ரொமானிய பேரரசோட அளவுலையும் சரி கட்டட திட்டங்கள்லையும் வந்து ரொம்பவே விரிவடைந்த ஒரு காலம்னே வந்து சொல்லலாம். லூயிஸ் வெரஸ் மற்றும் கொமாடஸ் வந்து இந்த நெர்வன் ஆண்டோனியன் வம்சத்தோட கடைசி 2 பேர். வெரஸ் வந்து 169ல் இறக்கும் வரைக்குமே மார்க்சஸ் அரோலியஸோட இணையான ஒரு பேரரசராக வந்து இருந்திருக்கிறாரு. அரோலியஸோட மகனும் மற்றும் வாரிசுமான கொமாடியஸ் வந்து ரோம் இதுவரையும் கண்டிராத மிகவும் அவமானமான அந்த பேரரசர்களில் ஒருவராக வந்து பார்க்கவும் படுறாரு. 192ல் தன்னுடைய குளியல் அறையில் இருக்கும்போது தன்னுடைய மல்யுத்த கூட்டாளியால் அவரோட கழுத்தை நெரிக்கப்பட்டு அந்த நெர்வன் ஆண்டோனியின் வம்சத்தை வந்து முடிவுக்கும் கொண்டுட்டு வராங்க. அடுத்து செவரன் வம்சம். பெர்டினாக்ஸ் படுகொலை செய்யப்படுவதற்கு முன்பு ஒரு 3 மாதங்கள் மட்டுமே ஆட்சி செய்கிறாங்க. 5 பேரரசர்களின் ஆண்டு என்று அழைக்கப்படும் காலகட்டத்தில் அவரை தொடர்ந்து 4 பேர் விரைவாக ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க. வந்து செப்டிமஸ் செவாரஸரின் ஆட்சிக்கு வர்றாங்க. செவாரஸ் வந்து செவரன் வம்சத்தை நிறுவுறாரு. பேரரசை வந்து விரிவும் படுத்துறாரு. ஆப்பிரிக்கா மற்றும் பிரிட்டனில் அவருடைய பிரச்சாரங்கள் விரிவாக வந்து இருக்குது. இதுதான் ரோமோட அந்த பிற்கால நிதி நெருக்கடிகளுக்கு பங்கும் அளிக்குது. கரகல்லா தன்னுடைய சகோதரனை கொல்லும் வரைக்கும் அவருக்கு பிறகு அவருடைய மகன்கள் கரகல்லா மற்றும் கெட்டா ஆகியோர் ஆட்சி செய்கிறாங்க. 217ஆம் ஆண்டு வரைக்குமே இவங்க வந்து ஆட்சி செய்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய அந்த மெய் காப்பாளராலேயே வந்து படுகொலையும் செய்யப்படுறாங்க. இந்த காரகல்லாவோட ஆட்சியின் கீழே தான் ரொமானிய குடியுரிமை வந்து பேரரசுக்குள் உள்ள அனைத்து சுதந்திர மனிதர்களையும் உள்ளடக்கியதாக விரிவுபடுத்தப்படவும் செய்யுது.
இந்த சட்டத்தை ஏன் கொண்டுட்டு வர்றாங்கன்னா, அந்த வரி வருவாயை வந்து உயர்த்துவதற்கான ஒரு வழிமுறையாக வந்து ஏற்றவும் பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா அந்த மத்திய அரசு வரி விதிக்கக்கூடிய அதிகமான மக்கள் வந்து அங்க இருந்திருக்கிறாங்க. செவேரியன் வம்சம் பெரும்பாலும் ஜூலியா மேசாவின் வழிகாட்டுதல் மற்றும் அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி தான் வந்து நடந்திருக்கவும் செய்றாங்க. இந்த இது வந்து அலெக்சாண்டர் செவேரஸ் வந்து அவருடைய காலம் வந்து எது வரைக்கும் இருந்திருக்குனாக்கா, அவரை வந்து படுகொலை செய்யப்படும் வரைக்குமே வந்து அவர் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்கிறாரு. அந்த நேரத்தில் இவங்களை என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா, 3ஆம் நூற்றாண்டின் நெருக்கடி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இம்பீரியல் நெருக்கடி அப்படின்னு இந்த காலகட்டத்தை வந்து அழைக்கவும் செய்கிறாங்க. இந்த நேரத்தில் வந்து நிறைய உள்நாட்டு போர்களும் வந்து நடந்திருக்கு. உள்நாட்டு போர்கள் மூலயமா சமூகத்தில் வந்து அமைதி இல்லாமல் பொருளாதார உறுதியற்ற தன்மை வந்து இருந்ததாகவும் வந்து சொல்கிறாங்க. வந்து இது வந்து 3 தனித்தனி பகுதிகளாக வந்து பிரித்து இந்த ரோம் பேரரசு வந்து பிரிக்கவும் படுது. அதுக்கப்புறமா இந்த ரோமானிய பேரரசு வந்து அரோலியன் என்பவரால் மீண்டும் இணைக்கவும் படுது. அதுக்கப்புறமா அவர் வந்து விரிவும் படுத்தி அந்த ரொமானிய பேரரசை வந்து மேம்படுத்தவும் செய்கிறாரு. இருந்துமே பேரரசு வந்து இன்னும் மிக பெரியதாக இருக்கிற ஒரு காரணத்தினால டயோக்ளிஷியன் வந்து அதை வந்து பாதியாக வந்து பிரித்து தன்னுடைய அதிகாரிகளில் ஒருவரான மாக்சிமியனை வந்து இணை பேரரசராக வந்து பதவிக்கு வந்து உயர்த்துறாரு. அதன் மூலியமா இது வந்து மேற்கு ரொமானிய பேரரசாகவும் கிழக்கு ரொமானிய பேரரசராகவும் உருவாகுது. இதுக்கப்புறமா டயோக்ளேஷியஸ் வந்து 2 தளபதிகளை வந்து நியமிக்கிறாரு. இது யாருனாக்கா மார்க்சென்டினியஸ் மற்றும் கான்ஸ்டன்டைன். டயோக்ளேஷியன் வந்து 305 தானாகவே முன் வந்து ஆட்சியிலிருந்து ஓய்வும் பெறுறாரு. மேலும் இந்த பேரரசோட அந்த போட்டி பகுதிகளில் வந்து இவங்களோட அதிகாரத்துக்காக ஒருவருக்கொருவர் போட்டியிட்டதால டெட்ரார்கி வந்து கலைக்கவும் படுது. 311 டயோக்ளேஷியனோட மரணத்தை அடுத்து மேக்சென்டினியஸுக்கும் கான்ஸ்டன்டைனுக்கும் பேரரசுக்குள்ள வந்து மறுபடியும் வந்து ஒரு உள்நாட்டு போரில் வந்து மூழ்கடிக்கவும் படுறாங்க. 312ஆம் ஆண்டில் வந்து கான்ஸ்டன்டைன் மில்வியன் பாலா போரில் வந்து மார்க்சிண்டேயஸை வந்து தோற்கடித்து மேற்கு மற்றும் கிழக்கு பேரரசுகளை 2க்குமே வந்து ஒரே பேரரசராக ஆட்சிக்கு வராரு. இவர் வந்து வெற்றி பெற்றதுக்கு யார் வந்து காரணம்னு நினைக்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்து தான் தன்னுடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு நம்பி கான்ஸ்டன்டைன் மிலன் ஆணை போன்ற தொடர்ச்சியான சட்டங்களை வந்து தொடங்குறாரு. இப்போ முந்தைய ரொமானிய பேரரசர்கள்லாம் அவங்களுடைய அதிகாரத்தையும் அந்தஸ்தையும் அதிகரிக்கிறதுக்கு ஒரு தெய்வத்தோட துணையை வந்து தேர்ந்தெடுத்தாங்க. எடுத்துக்காட்டாக அந்த செராபியஸோட கரகல்லா, அதுக்கப்புறம் வியாழனுடன் டைக்ளோஷியஸும் கான்ஸ்டன்டைன் வந்து ஏசு கிறிஸ்துவை வந்து அவங்களோட உருவத்தை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இவர் வந்ததுக்கு அப்புறமா அந்த நாணயத்தை வந்து மறுமதிப்பீடு செய்கிறாங்க, இராணுவத்தை வந்து சீர்திருத்துறாங்க. அதே மாதிரி இந்த கான்ஸ்டன்டினோபிள் என்ற அறியப்பட்ட முன்னாள் நகரமான பைசாந்தியத்தோட இடத்துல வந்து அவர் வந்து புதிய ரோமையும் வந்து அழைத்த நகரத்தை வந்து கொண்டுட்டு வர்றாங்க. இவர் வந்து கான்ஸ்டன்டைன் த கிரேட் அப்படின்னு வந்து அழைக்கவும் படுறாரு. இவர் இருந்த அந்த நேரத்தில் வந்து மதமும் சரி, கலாச்சாரம் மற்றும் அரசியல் சீர்திருத்தங்கள், போர் திறமை மற்றும் அவருடைய பெரிய அளவிலான கட்டட திட்டங்கள் இது எல்லாமே மேம்பட்டது அப்படின்னே வந்து சொல்லலாம். இவருடைய மரணத்துக்கு அப்புறமா அவருடைய மகன்கள் வந்து அந்த பேரரசுக்கூட வாரிசா வந்து வர்றாங்க. கான்ஸ்டன்டைன் இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய 3 மகன்கள், அதாவது கான்ஸ்டன்டைன் 2, கான்ஸ்டன்டினியஸ் 2 மற்றும் கான்ஸ்டன்டினியஸ், இந்த 3 பேருமே வந்து இந்த ரொமானிய பேரரசை வந்து தங்களுக்குள்ளேயே வந்து பிரிச்சும் வச்சுக்கிறாங்க. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் இவங்களுக்குள்ளேயே வந்து போட்டியும் வருது. யார் வந்து அதிக தகுதி உடையவங்க அப்படின்னு வந்து இவங்க வந்து சண்டை போடவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த மோதல்கள் காரணமாக கான்ஸ்டன்டைன் 2 மற்றும் கான்ஸ்டன்டினியஸ் வந்து கொல்லவும் படுறாங்க. தன்னுடைய உறவினரான ஜூலியனை வந்து தன்னுடைய வாரிசாக வந்து அறிவிக்கிறாங்க. வாரிசா நியமித்ததுக்கு அப்புறமா இந்த 2ஆம் கான்ஸ்டன்டினியஸும் வந்து இறந்து போகிறாரு. பேரரசர் ஜூலியன் வந்து வெறும் 2 ஆண்டுகள் மட்டும்தான் வந்து ஆட்சியில் வந்து இருக்கிறாரு. அந்த நேரத்தில் வந்து அரசாங்கத்தில் செயல்திறனை அதிகரிக்கும் நோக்கில் வந்து தொடர்ச்சியாக அந்த சீர்திருத்தங்கள் மூலமாக ரோமை வந்து அதோட முந்திய மகிமைக்கே வந்து திருப்ப முயற்சி செய்கிறாரு. நியூ பிளட்டானிக் தத்துவ ஞானி வந்து ஜூலியன் கிறிஸ்துவத்தை வந்து நிராகரித்து பேரரசோட வீழ்ச்சிக்கு வந்து நம்பிக்கையும் வந்து கொண்டுட்டு வராரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அந்த கான்ஸ்டன்டினோட ஆதரவையும் வந்து குற்றம் சாட்டுறாங்க. ஜூலியன் வந்து செல்வாக்கு மிக்க அரசாங்க பதவியில் இருந்த அந்த கிறிஸ்துவர்களை வந்து முறையாக நீக்கிறாங்க. மதத்தை வந்து போதிச்சதுனாலும் பரப்புனதுனாலுமே வந்து தடை செய்கிறாங்க. மேலும் கிறிஸ்துவர்களை வந்து இராணுவ சேவையிலிருந்து தடையும் செய்யப்பட்டவங்களா வந்து அறிவிக்கிறாங்க.
பெர்சியர்களுக்கு எதிரான பிரச்சாரத்தின் போது அவருடைய மரணம் வந்து நிகழுது. கான்ஸ்டன்டைன் தொடங்கி வைத்த அந்த வம்சம் வந்து முடிவுக்கும் வருது. ரோமோட அந்த கடைசி பேரரசரும் இவர் தான். மேலும் கிறிஸ்துவத்தை எதிர்த்ததற்காக ஜூலியன் தி அப்போஸ்டேட் அப்படின்னு வந்து அறிவிக்கவும் படுறாரு. மறுபடியும் கிறிஸ்துவத்தோட பேரரசின் மேலாதிக்க நம்பிக்கையாக மீண்டும் நிறுவுறாங்க. அந்த ஜூலியனோட பல்வேறு கட்டளைகளை எல்லாத்தையுமே வந்து ரத்து செஞ்சுட்டு ஜோவியனின் சுருக்கமான ஒரு ஆட்சியும் வந்து நிகழுது. தியோடோசியஸ் I வந்து அதுக்கப்புறமா வீழ்க்கவும் படுது. இந்த தியோடோசியஸ் I மற்றும் கான்ஸ்டன்டைன் மற்றும் ஜோவியனின் மத சீர்திருத்தங்கள் வந்து அவற்றோட இயல்பான நோக்கங்களுக்கு எடுத்துட்டு போறாங்க. பேரரசோட முழுவதுமே வந்து அந்த பேகன் வழிபாட்டை தான் வந்து சட்டவிரோதம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. பள்ளிகள் மற்றும் அந்த பல்கலைக்கழகங்களை வந்து மூடுறாங்க. மேலும் 380 வந்து கிறிஸ்துவத்தை வந்து ரோமின் அரச மதமாக அறிவிச்சுட்டு பேகன் கோயில்களை எல்லாத்தையுமே வந்து கிறிஸ்துவ தேவாலயங்களாக வந்து மாற்றுறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் பிளாட்டோவோட அந்த புகழ்பெற்ற அகாடமி இது வந்து தியோடோட்டியஸால ஆணையால் மூடவும் படுது. பேகன் நடைமுறையில் பாரம்பரிய மதிப்புகளை பின்பற்றிய சாதாரண மக்களால் வந்து இது வந்து விரும்பப்படாமல் ஒரு இதில் வந்து இருக்கிறாங்க. பேகன் மதம் வழங்கிய அந்த சமூக கடமைகள் மற்றும் மத நம்பிக்கைகளில் வந்து ஒற்றுமை இருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த புதிய கடவுள் வந்து அந்த பழைய கடவுள்களை வந்து போல் இல்லாமல் ரோமில் எந்த ஒரு சிறப்பு ஆர்வத்தையுமே வந்து எடுத்துட்டு வரல. அவர் வந்து அனைத்து மக்களின் கடவுளாக இருக்கிறாரு. இது வந்து ரோமின் மதத்தையும் ரோம் மாநிலத்திலிருந்து தூரமும் விளக்குது. அதுக்கப்புறமா அவங்களுடைய அந்த ரோமோட சடங்குகள் மற்றும் அந்த பண்டிகைகள் வந்து அரசாங்கத்தோட அந்தஸ்தை வந்து மேம்படுத்தவும் செய்யுது. இது வந்து தியோடோசியஸ் I வந்து கிறிஸ்துவத்தை வந்து ஊக்கப்படுத்துறாரு. 376 382 வரைக்குமே ரோம படையெடுக்கும் அந்த கோத்களுக்கு எதிராக தொடர்ச்சியான போர்களை வந்து நடத்துகிறாங்க. இது வந்து இன்று வந்து கோதி போர்கள் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க. ஆகஸ்ட் 9 378 நடந்த ஆண்ட்ரியோனோபிள் போரில் வந்து ரொமானிய பேரரசர் வேலனன்ஸ் வந்து தோற்கடிக்கப்படுறாரு. இது வந்து வரலாற்று ஆசிரியர்கள் வந்து இந்த நிகழ்வை வந்து மேற்கு ரொமானிய பேரரசின் வீழ்ச்சியில் வந்து இது வந்து ஒரு முக்கிய பங்கை வந்து வகிக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எட்வர்டு கிப்பன் வந்து தன்னுடைய தி ஹிஸ்ட்ரி ஆஃப் த டிக்ளைன் அண்ட் த ஃபால் ஆஃப் தி ரொமானியன் எம்பையரில் வந்து கிறிஸ்துவம் வந்து ஒரு முக்கிய பங்கை வந்து வகிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த எட்வர்டு கிப்பனுக்கு முன்பே வந்து கிறிஸ்துவம் தான் இந்த பேரரசோட வீழ்ச்சிக்கு வந்து மூல காரணமாக மூல காரணம் வந்து இவங்களுடைய அந்த கோட்பாடு தான் அப்படின்னு வந்து விவாதிக்கப்பட்ட ஒரு இதுதான். இப்போ இந்த ரொமானிய பேரரசோட அந்த வீழ்ச்சிக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா அவங்களுடைய அரசியலில் வந்து ஒரு சரியான ஒரு கட்டமைப்பு இல்லாத ஒரு காரணம் ஒன்று. பேரரசு வந்து 2 பகுதிகளாக வந்து பிரிகிறாங்க. அதுக்கப்புறமா பழங்குடியினர்களோட படையெடுப்பும் ஒரு காரணம். அதுக்கப்புறம் அரசாங்கத்தில் ஏற்பட்ட அந்த ஊழல், கூலிப்படைகள், அதுக்கப்புறமா அந்த அடிமைகளோட உழைப்பை வந்து அதிகமாக வந்து நம்பியிருந்ததுமே ஒரு காரணம்தான். மக்களுக்கு வந்து வேலை இல்லாதது, அதுக்கப்புறமா மணி இன்ஃப்ளேஷன், இது எல்லாமே தான் வந்து இந்த ரொமானிய பேரரசோட வீழ்ச்சிக்கு ஒரு காரணமாகவே வந்து அமையுது. இப்போ வந்து இந்த பேரரசு வந்து 2ஆக வந்து பிரிக்கப்பட்டதுனால அதை வந்து நிர்வகிக்கிறதுங்கிறது ரொம்ப கடினமாகவே இருக்குது. இந்த மேற்கு பேரரசு வந்து போராடிட்டு இருக்கிற ஒரு சூழலில் வந்து கிழக்கு பேரரசு வந்து ரொம்ப செழிப்பாகவே வந்து இருக்கிறாங்க. இருவருமே ஒன்றுக்கொன்று உதவுவது பற்றி அதிகமாக அவங்க வந்து சிந்திக்கவே இல்லை. இந்த கிழக்கு மற்றும் மேற்கு ரோம் வந்து ஒருவருக்கொருவர் அணி வீரர்களை விட போட்டியாளர்களாக வந்து பார்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஜெர்மானிய பழங்குடியினரின் வளர்ந்து வரும் அந்த வலிமை, ரோமில் அவங்களுடைய தொடர்ச்சியான ஊடுருவல்கள், அதுக்கப்புறம் குறிப்பாக மாகாண ஆளுநர்களுக்கு இடையே அந்த அரசாங்க ஊழல் மற்றும் ஒட்டுமொத்த ரொமானியர்களால் வந்து இகழவும் வந்து படுறாங்க. ஒரு காலத்தில் இருந்தது மாதிரி அந்த திறமையாக எல்லைகளை வந்து அவங்களால பாதுகாக்கவும் முடியலை. மேலும் மாகாணங்களில் வந்து அந்த அரசாங்கத்தால் அவ்வளவு எளிமையாக அந்த வரிகளை வந்து வசூலிக்கவும் முடியலை. மேலும் அந்த செவரன் வம்சத்தோட கீழ் தொடங்கிய நாணயத்தோட மதிப்பு வந்து குறையவும் ஆரம்பிக்குது. பணவீக்கமும் வந்து படிப்படியாக வந்து ஊக்குவிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த அடிமைகளோட உழைப்பு வந்து கீழ்வர்க்க குடிமக்களை வந்து வேலையிலிருந்து நீக்கியதும் ஒரு காரணம்னே வந்து சொல்லலாம். அதனால் நிறைய மக்களுக்கு வந்து வேலை இல்லாத ஒரு இதுவும் வந்து வருது. மேலும் இந்த ரொமானிய பேரரசு வந்து அதிகாரப்பூர்வமாக செப்டம்பர் 4 476 அன்று முடிவுக்கும் வருது.
ரொமானிய பேரரசால உருவாக்கப்பட்ட கண்டுபிடிப்புகள் மற்றும் புதுமைகள் பண்டைய மக்களோட வாழ்க்கையை வந்து ரொம்ப ஆழமாவே மாற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்று உலகம் எங்கும் உள்ள அந்த கலாச்சாரங்கள்ல தொடர்ந்து பயன்படுத்தக்கூடிய சாலைகள் மற்றும் கட்டடங்கள்ல உட்புற அந்த பிளம்பிங், நீர்வழிகள் மற்றும் விரைவாக உலர்த்தும் சிமெண்ட் ஆகியவற்றின் கட்டுமானத்துல வந்து முன்னேற்றங்கள் இது எல்லாமே வந்து ரொமானியர்கள் கண்டுபிடிக்கப்பட்டதுதான். மேற்கத்திய நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய அந்த நாட்காட்டி ஜூலியஸ் சீசர் உருவாக்கிய நாட்காட்டியிலிருந்து தான் பெறவும் படுது. மேலும் வாரத்தோட அந்த நாட்கள், வருடத்தின் மாதங்களின் பெயர்களும் ரோமில் இருந்து தான் நமக்கு வருது. ஒருவர் விரும்பாத சில பொருட்களை கண்டுபிடித்து திருப்பி அனுப்பும் நடைமுறை கூட இந்த ரோம்ல இருந்து தான் நமக்கு வந்தது. அடுக்குமாடி குடியிருப்பு வளாகங்கள், பொது கழிப்பறைகள், பூட்டுகள் மற்றும் சாவிகள், செய்தித்தாள்கள், ஏன் சாக்ஸ் கூட அனைத்தும் இந்த ரொமானியர்கள் வந்து உருவாக்குனது தான். காலணிகள், ஒரு அஞ்சல் அமைப்பு, அழகு சாதன பொருட்கள், பூத கண்ணாடி மற்றும் இலக்கியத்தில் இந்த கேளிகையான கருத்து, அப்புறமா மருத்துவம், சட்டம், மதம், அரசாங்கம் மற்றும் போர் ஆகிய துறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களும் வந்து முன்னேறவும் செய்யுது.